ஐயா படம் அருமையாக இருக்குது. கிராமத்து படம் இந்த மாதிரி படம் இது வரைக்கும் பார்த்தே கிடையாது. ரொம்ப அருமையாக இருக்குது. ஏற்கனவே அவர்களுக்கு ரொம்ப நன்றி நன்றி நன்றி. இருட்டில் இருந்து வெளிச்சத்தை கொண்டு வந்த மனிதன் மாமனிதன் அண்ணன் மாரி செல்வராஜ் ஐயா வாழ்க வாழ்க வாழ்க. படம் மிகவும் அருமையாக எடுத்துக்காப்புல. இந்த காலத்தில் அதுக்கு ஏற்ற மாதிரி மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க, இப்போ கிராமப்புற மக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க வெளியே கொண்டு வந்து அழகாக காட்டியிருக்காப்புல. அருமையான இயக்குனர், பொழிச்சி இயக்குனர் அண்ணன் மாரி செல்வராஜ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். கேள்வி கேட்டு சொல்லவா? இல்லை படத்தை பார்த்து கருத்து சொல்லுங்க. படம் எப்படி இருக்குன்னு அவ்வளோதான். படம் எப்படி இருக்கு? அதாவது இப்போ அண்ணன் மாரி செல்வராஜ் அவர்கள் இவ்வளோ தூரம் எமோஷ்னலாக பேசுகிறதுக்கும் இவ்வளோ தூரம் எமோஷ்னலாக இது பண்ணுறதுக்கும் படத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா இது நாங்களே உள்ளக்க மூழ்கிட்டோம். நம்ம வீட்டில் இப்படி ஒரு நடந்த ஒரு துயரமான சம்பவம் நடக்கக்கூடாது, ஆனால் நடந்த மாதிரி ஒரு எமோஷ்னலான ஒரு கான்செப்டை வச்சிட்டாப்பில். அது ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபு அப்படியே எல்லோரும் ஃப்ரீஸ் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு படம் தமிழ் சினிமாவில் மறுபடியும் வருமா அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகம்தான். உண்மையிலே தேங்க்ஸ் ஆஃப் மாரி செல்வராஜ் அண்ணன். அந்த ஊர் மக்கள் இவ்வளோ தூரம் சப்போர்ட்டிவாக இருந்த ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டு மக்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம். இப்படி ஒரு காவியம் வர்றதுக்கு எதிர்பார்க்க முடியாது. இனிமேல் வேறு யாராலையும் எடுக்க முடியாது. ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோரு எல்லாம் தத்ரூபமாக இருக்குது. ஒரு 2 சின்ன பசங்களை வச்சு எடுத்தான்னுலாம் சொல்ல முடியாது. அவங்களாம் ரொம்ப ஜீனியஸ். எல்லாமே இந்த கிராமத்தில் ஆமாம், சுற்று வட்டாரத்தில் உள்ள கிராமங்கள் தான். அவங்க கூட வாழ்ந்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். அண்ணன் மாரி செல்வராஜ் கூட இந்த மக்கள்லாம் வாழ்ந்துருக்குறாங்க. இவரோட உணர்வை வந்து அவங்க அந்த மக்கள் புரியணும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. அப்போ எந்த அளவுக்கு அவங்க வந்து அதை உள்நோக்கி இந்த படத்தை வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத படமே வந்து தெரியப்படுத்துது. எல்லாரும் கண்டிப்பாக தேட்டருக்கு வந்து பாருங்கள். கொஞ்சம் எமோஷ்னலான கதை, நல்ல கதை. இல்லை பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மாரி செல்வராஜ் அப்படின்னாலே ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு வேறு மாதிரி திருச்சி பேசுகிற ஒரு சூழல் இருந்துச்சு. மாரி செல்வராஜ்னால எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டி சார்ந்த ஒரு படங்கள் தான் எடுக்கிறாரு அப்படின்ற ஒரு பெரிய ஒரு மாயை இருந்துச்சு. இந்த படத்தில் மொத்தமாக உடைச்சிட்டாரு. மாரி செல்வராஜ் உணர்வுகள் தான் அவருக்கு. அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா ஒரு நாயாக இருக்கட்டும், ஒரு பன்னியாக இருக்கட்டும், ஒரு பூச்சியாக இருக்கட்டும், ஒரு புழுவாக இருக்கட்டும், அவ்வளோத்தையுமே அந்த நடிப்பை கொண்டு வந்திருக்காரு. நீங்கள் இன்னுமே வந்து மாரி செல்வராஜை தவிர்க்க முடியாத ஒரு இடத்துக்கு போயிட்டார். அவர் தமிழ் சினிமா வந்து அவரை வந்து கொண்டாடிட்டு இருக்குது. இன்னுமேலும் அவரோட படைப்பு மென்மேலும் வந்து உயர போயிட்டே இருக்கும். இவர் வந்து ஒரு அடையாளத்துக்கான குறியீடு கிடையாது. இவர் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கு உண்டான ஒரு இயக்குனர். இவரை எல்லா சமூகமுமே வந்து கொண்டாடணும், கண்டிப்பாக கொண்டாடணும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். படத்தை பற்றி உங்களோட கருத்து? வணக்கம், நான் அட்வொகேட் கலைச்செல்வன். சினிமா வாழைப்படம் வந்து எப்போதுமே மாரி செல்வராஜோட ஸ்டைல் எப்போவுமே இன்டர்வலுக்கு முன்னால் ஆடியன்ஸ் வந்து நகர விடாமல் ஸ்டாப் பண்ணி அப்படியே அப்படி ப்ரீஸ் ஆகிடுவார். அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் இன்டர்வலுக்கு முன்னால் ஒரு சீன் நல்ல ஒரு அந்த சின்ன பசங்க வச்சு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெயினை வச்சு ஒரு சாதாரண விஷயந்தான், தான் வீட்டில் நடக்கக்கூடிய விஷயந்தான். அது எல்லார் வீட்லேயுமே உளவியல் ரீதியாக நடக்கும். கதவை அடைச்சிட்டாலே ஒரு பயம் வரும். அந்த பயத்தை காட்டியிருப்பார் இன்டர்வலுக்கு முன்னால். அதே போல் தான் இன்டர்வலுக்கு அப்புறமும் கடைசி பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்டன் அப்படியே யாருமே எந்திரிச்சு போக முடியாத அளவுக்கு ஒரு சீட்டை, அதாவது ரொம்ப பின் ஸ்டாப் சொல்லுவாங்க. அதாவது ஒரு சின்ன ஒரு பின் விழுந்தால் கூட சவுண்டு கேட்கக்கூடியது வந்து கடைசி ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே நகர்த்தி கொண்டு போயிருப்பார். ஒரு உளவியல் ரீதியாக பார்க்கும்போது ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு படம் தான் இது. வந்து ஒரு வாழைங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து ஒரு விவசாய மக்கள் என்ன செய்வாங்களோ அதை கொண்டு வந்திருக்கிறாரு. அவருக்கு பாதிக்கப்பட்டதை அப்படி அதை உளவியல் ரீதியாக காட்டியிருக்கிறார். அவர் இதில் பெரிய விஷயமே அடிமைத்தனங்கிற ஒரு விஷயமே இல்லைன்னு இருக்கக்கூடியவங்க அடிமைத்தனங்கிற ஒரு விஷயமே இல்லைங்க. முதல்ல எல்லாம் உழைக்கிறவங்க ஒரு பக்கம், உழைப்பை சுரண்டுறவங்க ஒருத்தர். இது 2 பேர் தான் இருந்திருக்காங்களே தவிர இதுலேயே அதே மாதிரி தான் உழைக்கிறவங்க ஒரு பக்கம், உழைப்பை சுரண்டுறவங்க ஒரு பக்கம், ஒரு வியாபாரி மாதிரி காட்டிக்கிறாங்க. மற்றபடி அடிமைத்தனம்லாம் ஒரு விஷயமே கான்செப்டே கிடையாது. அப்படியே நீங்கள் கொண்டு வந்துட்டே இருக்கீங்க. பிதுக்கப்பட்ட அடிமைப்பட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வர்றீங்க. அதெல்லாம் கான்செப்டே அப்படிலாம் கிடையாதுங்க. உளவியல் ரீதியாக அது கிடையாது. அவர் இப்போ அவர் நல்லா போயிட்டார். சென்னை வரைக்கும் போயிட்டு அவர் அருமையாக படம் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. இது அது சம்மந்தமான படங்கள் தான். இந்த படமும் அதே போல் அவருடைய ஒரு ரேங்கிங்கில் இது ஒரு நல்ல ஒரு ஹோல்டிங்கில் ஒரு நல்ல ஒரு ரேங்கிங், நல்ல ஒரு பேசும் பொருளாக இருக்கும் இந்த படமும். மற்றபடி ரொம்பலாம் கான்செப்டெல்லாம் யோசித்து வந்துடாதீங்க. படம் கொஞ்சம்
சோகமான ஒரு விஷயங்களை மதித்து தான் பதிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா அவருடைய உடன் பிறந்த சகோதரி இறந்து போன விஷயத்தை இதில் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அவங்க ஊர் மக்கள் எப்படி இறந்தாங்கிற விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கிறார். ஒரு வலி வேதனையோடு அவர் சொல்லியிருக்கிறார். மற்றபடி படம் சூப்பருங்க. உளவியல் ரீதியாக விவசாய மக்களுக்காக எடுக்கப்பட்ட படமாக நான் பார்க்குறேங்க. நன்றி, வணக்கம். தவிர்க்க முடியாத இயக்குனருங்கிறத மாரியனை வந்து திரும்பவும் நிரூபிச்சிட்டாரு. எப்படின்னா அந்த படத்தோட கதை வந்து நம்ம வாலிபரோட ஒன்றி பிணைஞ்சிருக்கு. நம்ம ஈஸியாக அதை அப்சர்வ் பண்ண முடியுது. அது படம் என்னெல்லாம் ஸ்க்ரீன் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நடக்கும். தென்தமிழத்தோட உண்மையான வரலாறை இதை விட சிறப்பாக யாராலையும் சொல்ல முடியாது. அதோட முக்கியமாக திருநெல்வேலி ஸ்லாங்கு இதுவரை எல்லா ஊர்லேயும் லேன்னு போட தான் அது ஸ்லாங் நினச்சிருக்கேன். அதெல்லாம் உண்மையிலே கிடையாது. ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு ஸ்லாங் இருக்கும். அதே மாதிரி தென்தமிழத்தோட வரலாறையும் சரி திருநெல்வேலி உண்மையான ஸ்லாங்கையும் மாரியனை தவிர யாராலையும் தெளிவாக அடிக்க முடியும். மீண்டும் அவர் வந்து தமிழ் சினிமாவோட தவிர்க்க முடியாத டேரக்டருங்க தான் ப்ரூவ் பண்ணிட்டாப்ல. அடுத்து வந்து துருவிக்ரம் காண்டி தான் வெயிட்டிங்கு. பைசனில் இதோட பயங்கரமாக நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். அவருக்காண்டி தான் வெயிட்டிங்கு. அவங்க அப்பா வந்து ரஞ்சித்தனை யூஸ் பண்ணி அவரை வேற லெவலில் கொண்டு போயிட்டாப்ல. இப்போ வந்து மாரியனை அவருக்கான வெயிட்டிங். அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். படம் வந்து குடும்பத்தோட எல்லாரும் பார்க்கலாம். யாருமே வெறுக்கத்தக்க படமே கிடையாது. எல்லாருக்கும் பிடிக்கும். இல்லை சின்ன விஷயம் கூட ஒரு தடுமாற்றமோ யாராச்சும் ஒரு பார்க்க முடியாதுன்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. முழுக்க குடும்பத்தோட எல்லாரும் விருப்பப்பட்டு பார்க்கலாம். எல்லாரும் வந்து குடும்பத்தோட பாருங்கள். எல்லாரும் வெளியே வரும்போது கண் கலங்கி தான் வராங்க. ஆமாம், இல்லை அவர் ஒன்றுமே கிடையாது. சிம்பிளாக சொல்லுதான். பாலா வந்து அவர் எவ்வளோ பேர் டாக்டர் அவர் தூக்கி சாப்பிட்டாலும் அவர் இவருக்கு வந்து கன்னத்தில் முத்தம்ன்றதும் கூட உட்காந்து கையை பணிஞ்சிட்டு இருக்கிறதும் இதெல்லாம் வாழ்க்கையில் வந்து இது ஒரு தமிழ் சினிமா இயக்குனருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கனவு. மணிரத்னம் சொல்லுதாப்புல இப்படி வந்து உங்களை பார்த்தா பொறாமையாக இருக்கு நடிக்க வச்சேன்னு. எவ்வளோ எளிமையான மக்களை நடிக்க வச்சிருக்காங்க. அந்த படத்தை நடித்து அவ்வளோ பேர் இங்கே உள்ளே தான் படமாக வந்தாங்க. எல்லாம் தான் நம்மள மாதிரி நம்ம கூட ஒன்றி இருந்தவங்க. அதை வந்து அதான் அவர் மணிரத்னம் சொல்லிட்டாப்புல இவங்களை எப்படி இவ்வளோக்குள்ளே நடிக்க வச்சாங்கிறது எனக்கு பெரிய வியப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே ஒரு இயக்குனர் எதுலையுமே ஜெயிக்க வேண்டாம். வெற்றிமாறன், ரஞ்சித் அப்படி எல்லா டேரக்டரும் உட்கார வச்சு போட்டுக்காட்டு யாருக்குமே இதை பிடிக்காமலாம் இருக்க செய்யாது. இதே இந்த படத்தை நம்ம தமிழ் சமுதாயம் எதிர்த்ததுன்னா நம்ம தமிழ் சமுதாயத்தை மாதிரி கீழ்த்தன மாதிரி தமிழ் எதுவுமே கிடையாது. அவ்வளோ சிறப்பான படம். நம்ம தமிழர் ஒருத்தர் வந்துட்டு இவ்வளோக்குள்ளே வெற்றி பெற்றால் தென்தமிழத்தில் சாதாரணமாக ஒரு ஊருக்காலிலேருந்து வாழ்ந்தவர் இவ்வளோ பெரிய வெற்றியாக இருந்தால் நம்ம கூட வந்து சப்போர்ட் பண்ணுவோம். இதை நம்ம ஒதுக்கினா சாதி ரீதியாக சமுதாய ரீதியாக ஒதுக்கினா நம்மளுக்கு வந்து மனுஷங்களே கிடையாது. ஆமாம். இயக்குனர் மாரி செல்வராஜுடைய இயக்கத்தில் இன்றைக்கி வாழை திரைப்படம் வந்திருக்கு. இந்த திரைப்படம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. அதுவும் குறிப்பாக அந்த உள்ளூர் இருக்கக்கூடிய மக்களை வச்சு ரொம்ப சூப்பராக வந்து இயக்கியிருக்காங்க. ஒரு இயக்குனர் தொடர்ச்சியாக 3 படம் ஹிட்டு கொடுத்து 4வது படமும் நம்ம மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து வெற்றி படத்தை கொடுத்துருக்குறாங்க. இந்த படத்தில் நிறைய உழைப்பு இருக்குது. குறிப்பாக ஊர் மக்களை வச்சு இந்த படத்தில் வந்து நடிக்க வச்சது. அப்புறம் மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணனுடைய இசை, அப்புறம் அந்த ஹீரோனி வரக்கூடிய டீச்சர் கேரக்டர் வரக்கூடியவங்க, அப்புறம் அவங்க அம்மா கேரக்டர் ஏற்கனவே நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டருமே இதில் ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா இந்த படத்தில் வந்து அந்த ஒவ்வொரு கதையுமே கரெக்டாக எழுதியிருப்பாங்க. அந்த எழுத போய் தான் இந்த படத்தில் வந்து நமக்கு ஒரு தோய்வு இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. கலையரசனுடைய நடிப்பாக இருக்கட்டும், அப்புறம் சினிமாட்டோகிராஃபி ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒரு சின்ன விஷயத்த கூட உதாரணத்துக்கு ஒரு ஓனனை காட்டுவாங்க, பறவை பார்க்குறத காட்டுவாங்க, ஸ்லோ மோஷனை காட்டுறது, பேக்ரவுண்டில் ஒயிட் அண்ட் பிளாக்கை போடுறது அப்படின்ட்டு எல்லா காட்சியுமே ரொம்ப ரசித்து பார்க்கலாம். ஒரு சினிமாட்டிக்காக ஒரு படத்தை வந்து எப்படி கொடுக்க முடியுங்கிறதுல வந்து நம்ம மாரி செல்வராஜ்கிட்டையும் ரஞ்சித் அவர்கிட்டையும் கற்றுக்கலாம். அவ்வளோ சினிமாட்டிக்காக இருக்கும். இந்த படம் அப்படி ரொம்ப தன்னை ஊரில் என்ன இருக்குமோ அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சின்ன கிரீன் ஸ்பேஸை வச்சுக்கிட்டு எவ்வளோ அந்த மவுண்டெயின் அதெல்லாம் வச்சு ரொம்ப சூப்பராக கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக வாட்சபிள் மூவி. எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள். நல்ல படம். தமிழ் சினிமாவுக்கு ஒரு அடுத்த கட்ட ஒரு முக்கிய இயக்குநர்களில் மாரி செல்வராஜ் ஏற்கனவே வந்துட்டாப்புல. இன்னும் தனக்கான இடத்த பதிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அடுத்த படத்துக்காக வெயிட் பண்ணுறோம். திருநெல்வேலிக்கு படம் பார்க்க வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கேன்னா அப்படின்னா அண்ணனுடைய ஒவ்வொரு படைப்பும் வந்து இந்த உலகமே வந்து திரும்பி பார்க்கும். அதை வந்து ஒரு சாதி அரசியலாக எதை பற்றி பேசினாலும் ஆனால் அவங்களுடைய உணர்வு என்ன, அவங்களோட எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறது தான் மாரி செல்வராஜ் அண்ணனுடைய படைப்பில் திரும்பி வர்றதே வந்து படம் பார்த்ததுக்கப்புறம் அவங்க பேசுகிறாங்க இல்லையா, அது பேசுகிறது வந்து அவங்களோட மனநிலை என்ன, அவங்க எந்த மனநிலையில் வந்து இந்த பூமியில் இருக்காங்க அப்படிங்கிறத திரும்பி பார்க்க வைக்கும். அதுதான் வந்து அண்ணனுடைய படைப்பு. பரியேறும் பெருமாள், கர்ணன், மாமன்னன், அதையும் தாண்டி வாழை படம் வந்து கிளைமேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அண்ணங்கிட்ட பேசுகிறதுக்கு கூட நமக்கு வார்த்தைகள் வரமாட்டேது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு உண்மை சம்பவம், ஒரு சோகம், வார்த்தைகளே இல்லை அதை சொல்கிறதுக்கு. ஏன்னா இத்தனை ஒரு இயக்குனருக்காக வந்து இவ்வளோ பெரிய கட் அவுட்ரு வச்சு பிரம்மாண்டமாக கொண்டாடி இருக்காங்க. இன்றைக்கி காலையில் 7 மணிலேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் இந்த ராம் சினிமா தேட்டரில் தான் இருக்கிறோம். ஆனால் வந்து இப்போ வரைக்கும் வந்து எந்த ஒரு கலசலப்பு எதுவுமே கிடையாது. ரொம்ப கொண்டாட்டமாக அந்த படத்தை பார்த்தாங்க. கொண்டாட்டமாக பார்த்ததுக்கப்புறம் படம் முடிச்சதுக்கப்புறம் யாருமே வந்து எந்த ஒரு இது மேலே ரொம்ப வந்து ஃபீலிங்கில் தான் போகிறாங்க. கண்டிப்பாக ஒரு டைம் பார்த்தாலும் இந்த படத்தை திரும்ப பார்க்க வைக்கும்.
வாழை அப்படிங்கிறது வரலாறு தான். அதை வந்து எத்தனை இயக்குனர்கள் இருந்தாலும் மாரி செல்வராஜனுடைய படைப்பு அந்த இயக்கம் அப்படிங்கிறது அவர் ரொம்ப உயரத்துக்கு போயிட்டார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஏரியாவில் வந்து இங்கே இருக்கிற மக்கள் கூட அவங்க நடிச்சிருக்காங்க, இதுக்குள்ளேயே வந்து படம் நடிச்சிருக்காங்க. அவங்க கூட ஒன்றா உட்காந்து படம் பார்க்குறோம், மாரி அண்ணன் கூட படம் பார்க்குறோம். அதே மாதிரி அதில் நடித்த அத்தனை பொதுமக்கள் இங்கே இருக்கிற ஊர் மக்களோட உட்காந்து படம் பார்க்குறோம். அது ஒரு புது அனுபவமாக இருக்குது. கிளைமேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண் கலங்க வச்சிருது. அது சொல்ல வார்த்தைகள் இல்லை, எத்தனை டைம் சொன்னாலும் வந்து அதோட உணர்வு பூர்வமாக வந்து வெளிப்படுத்தவே முடிய மாட்டேங்குது. நிச்சயமாக வந்து எல்லாரும் போய் வாழைப்படம் தியேட்டரில் பார்க்கணும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். நன்றி.